ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகா கார்த்திக். எங்கள் வீட்டில் பாருங்கள், என் கத்திரிக்காய் நாற்று எப்படி வளர்ந்து பெருசாகி பாருங்கள். கத்திரிக்காய் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்க சின்ன செடியாக தாங்க இருக்குது, ஆனால் பாருங்கள் எத்தனை காய் விட்டுருக்குன்னு பாருங்கள். இலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறையா இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு கெமிக்கலோ மருந்து அடிக்க மாட்டேங்க. வெறும் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, காய்கறி கழுவி தாங்க இதில் போடுவேன். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் காய் அவ்வளோ அழகாக ஒரு காய் கூட பூச்சி விழுகாமல் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கத்திரிக்காய் பிடிங்கிருக்குன்னு பாருங்கள் ஒரு செடியிலேயே. அப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 நாற்று இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது கத்திரிக்காய் பிரச்சனை. நம்ம கடையில் போய் மருந்து அடித்து வாங்குகிற கத்திரிக்காயோட நம்ம வீட்டிலே நேச்சுரலாக பிடுங்கி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கத்திரிக்காய் பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வெறும் 2 நாற்று தாங்க வச்சுருந்தேன். அதில் ஒரு நாற்று கொஞ்சம் சரியாக வரலைங்க. இது இன்னொரு நாற்று தாங்க. இது வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆக போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு பிடுங்கி போட போயிட்டேன். அப்புறம் தான் ஒரு தாத்தா சொன்னாங்க, இந்த மணி பிடுங்கி போடாத பாப்பா, இந்த மணி கட் பண்ணி மட்டும் விட்டேன்னா அது வருஷம் தழைஞ்சு நல்லா காய் காய்க்குனாங்க. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தாத்தா சொன்ன மணி கட் பண்ணி மட்டும் தாங்க விட்டேன். இது ஒரு 4வது தடவை இது காய் காய்க்குதுங்க. அதனால் நீ எப்போவுமே கத்திரிக்காய் நாற்று முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி பிடுங்கி போடக்கூடாது. அதை நீங்கள் சீசன் முடிஞ்சுன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா திரும்பி புதுசாக எல்லாம் முளைச்சி அதை திரும்பி புதுசாக பூத்து காய் காய்க்குங்க. அதனால் நம்மளுக்கு வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 கத்திரிக்காய் நாற்று இருந்தால் போதும் உங்களுக்கு, வீட்டுக்கு தாராளமாக தாட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.